இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 100 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ரெஸ்யூம் அனுப்பியிருக்கீங்களா? ஆனால் இன்டர்வியூ கால் கூட வரலையா? இல்லை இன்டர்வியூ போன அப்புறம் கூட ரிஜெக்ட் ஆயிடுறீங்களா? அப்போது உங்ககிட்ட ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொல்லவா? இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் லேக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பாஸ் அவுட் ஆகுறாங்க. ஆனால் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்கில்டு கேண்டிடேட்ஸ் கம்மி. அதனால தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகுறாங்க. இந்த வீடியோல கம்பெனிஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை ரிஜெக்ட் பண்ண 5 முக்கியமான ரீசன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த 90% குரூப்ல இல்லாம ரிமைனிங் 10%, அதாவது செலக்ட் ஆகுற குரூப்ல உங்களால இருக்க முடியும். ரீசன் 1, டிகிரி இருக்கு, ஸ்கில்ஸ் இல்லை. அதுதான் பிக்கெஸ்டான ரீசன். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர நிறைய கிராஜுவேட்ஸ்க்கு டிகிரி இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சிவில் இன்ஜினியருக்கு ஆட்டோகேட் தெரியாது, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இசிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு எம்பெடட் ப்ராஜெக்ட்ஸில் ஐடியாவே இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டப் ப்ரொஃபைல்னா என்னன்னே தெரியாது. கம்பெனிஸ் என்ன பார்க்குது? இந்த கேண்டிடேட்னால நாளைக்கு ஒர்க் பண்ண முடியுமா? டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்து சேலரி கொடுக்க மாட்டாங்க, வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. அதனால தான் ஸ்கில் கேப்னு இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிட்டு இருக்கு. ரீசன் 2, ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் ரெஸ்யூம். ஒரு குவெஸ்டின் கேட்கவா? நீங்கள் டிரைவிங் கற்றுக்காம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா என்ன ஆகும்? ரோட்ல கார் ஓட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இன்ஜினியரிங்கும். தியரி படித்ததை மட்டும் வச்சுட்டு உங்களால் ஒரு ப்ராஜெக்டை ரியல் வேர்ல்டில் ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் பில்டிங் எஸ்டிமேட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிஓக்யூ கிரியேட் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரல் மாடல் டிசைன் பண்ணி பாருங்க, MEP லேஅவுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எம்பெடட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட் சென்சார் ப்ராஜெக்ட்ஸ், IoT ப்ராஜெக்ட்ஸ், ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்னு பில்ட் பண்ணுங்க. கம்பெனிஸ்க்கு ப்ரூஃப் தான் வேணும், ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களோட ஸ்கில்லுக்கான ப்ரூஃபே. ரீசன் 3, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை உங்களால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். இன்னொருத்தர் ஆவரேஜ் நாலேஜ் வச்சுருப்பாங்க, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. என்ன ஆகும் தெரியுமா? யாரை செலக்ட் ஆவாங்க? கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிற கேண்டிடேட் தான். இன்ஜினியரிங் கெரியரில் கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். கிளைண்ட் மீட்டிங்ஸ், டீம் டிஸ்கஷன்ஸ், ப்ரெசன்டேஷன், சைட் கோஆர்டினேஷன், ரிப்போர்ட்டிங், இது எல்லாமே உங்களோட டெய்லி டாஸ்காக இருக்கும். அதனால டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் போதாது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரீசன் 4, இண்டஸ்ட்ரிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் தெரியாது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி இன்ஜினியரிங் ஃபீல்ட் சாஃப்ட்வேரில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. சிவில் ஃபீல்டில் ஆட்டோகேட், ரெவிட், இடாப், ஸ்டாட் ப்ரோ, பிரைமவேரா, குவான்டிட்டி சர்வையிங் டூல்ஸ், MEP சாஃப்ட்வேர். எம்பெடட் ஃபீல்டில் எம்பெடட் சி, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், RTOS, ஸ்டிமுலேஷன் டூல்ஸ், டீபக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னு இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கம்பெனிஸ்க்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி உங்களுக்கு உட்காந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் தான் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். பேசிக் சாஃப்ட்வேர் எக்ஸ்போஷர் இருக்கிற கேண்டிடேட்ஸை தான் கண்டிப்பாகவே கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீசன் 5, ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். இன்ஜினியரிங்னா என்ன? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண தான் இங்கே ப்ரிப்பேரே பண்ணுறாங்க, ரியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூவில் சிம்பிள் குவெஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? சைட்டில் டிலே ஆனால் என்ன பண்ணுவீங்க? சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா எப்படி டீபக் பண்ணுவீங்க? ஆன்சர் தெரியாமல் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்கிறத நீங்கள் இன்டர்வியூவில் போனதுக்கப்புறம் பிளாங்காக உட்காந்து யோசிச்சிங்கன்னா அப்போவே கம்பெனிக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் நாலேஜ் மட்டும்தான் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு. ஸோ ரியல் டைமில் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ரியல் ட்ரூத் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணுறது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை இல்லை, கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணுறது அன்ப்ரிப்பேர்ட் கிராஜுவேட்ஸை தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியரிங் டிகிரி வேல்யூபிள் தான், ஆனால் டிகிரி மட்டும் போதாது. இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும், ப்ராஜெக்ட்ஸ் வேணும், சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும், கம்யூனிகேஷன் வேணும், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி கண்டிப்பாக வேணும். இந்த காம்பினேஷன்ஸ் தான் கம்பெனிஸ் தேடுது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த 4 ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட கெரியரில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்க.
குவான்டிட்டி சர்வையிங், MEP டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ் இல்லை உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டான ஒரு ஸ்கில். ஸ்டெப் நம்பர் 2, சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமில் அதை அப்டேட் பண்ணுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி மெஜாரிட்டி கிராஜுவேட்ஸ் விட முன்னாடி போயிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணுறது கிராஜுவேட்ஸாக இருக்கிற உங்களை கிடையாது, ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கிறனால தான். இந்த வீடியோவில் சொன்ன 5 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணால் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிற கேட்டகரியிலேருந்து செலக்ட் ஆகிற கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி என்கொயர் பண்ணுறதுக்கு லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.